அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆனி மாதம் தேய்பிறை சஷ்டி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சஷ்டி விரதம் என்பது முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கான பக்தர்கள் கடைபிடிக்கும் ஒரு முக்கியமான விரதமாகும். சஷ்டி தமிழ் மாதங்களில் பரணி நட்சத்திரம் நிறைந்த சுக்லபட்சம், வளர்பிறை மற்றும் கிருஷ்ணபட்சம் இதில் தேய்பிறை அதாவது வரும் நாளாகும். இந்த விரதம் பக்தர்கள் மிக ஆன்மீக சக்தி வளரக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பாகவே பார்க்கப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு இருக்கும் மிக முக்கியமான விரதங்களில் இது முதன்மை விரதமாகும். தேய்பிறை சஷ்டி விரதம் இருப்பது முருகப்பெருமானின் அருளை பெறவும் சங்கடம் நீங்கவும் ஆன்மீக பலம் பெற உதவும். இந்த விரதம் சூரனை சம்ஹாரம் செய்த நாளான சஷ்டி தினத்தை நினைவு கூர்ந்து தீய சக்திகள் வெல்லும் சக்தியை பெற கடைபிடிக்கப்படுகிறது. தேய்பிறை சஷ்டி விரத பலன்களாக இதனை நீங்கள் சங்கடங்கள் நீங்க இந்த விரதத்தினை கடைபிடிப்பதன் மூலம் பக்தர்களின் வாழ்வில் உள்ள சங்கடங்கள் நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் என பார்க்கப்படுகிறது. தேய்பிறை சஷ்டி விரதம் முருகப்பெருமானின் அருளை பெற்று ஆன்மீக பலத்தை அதிகரிக்க செய்யும் ஒரு சிறந்த வழியாகும். சூரனை சம்ஹாரம் செய்த நாளான சஷ்டி தினத்தை நினைவு கூர்ந்து இந்த விரதத்தினை அனுஷ்டிப்பதால் தீய சக்திகளை வெல்லும் திறன் கிடைக்கும் என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அதன் மூலம் ஒரு ஆண் குழந்தையும் கிடைக்கும் என்பது ஐதீகம். தேய்பிறை சஷ்டி விரதம் பக்தர்களுக்கு மன அமைதியும் நிம்மதியும் அளிக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வழங்குகிறது. சிலரது நம்பிக்கையின்படி இந்த விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என கூறப்படுகிறது. இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் குழந்தை பாக்கியம் மட்டுமின்றி வீடு, நிலம் போன்றவற்றை வாங்கும் யோகமும் உண்டாகும். சஷ்டி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி முருகப்பெருமானை வணங்கி விரதத்தை கண்டிப்பாக தொடங்க வேண்டும். விரத நாட்களில் பழம், பால் போன்றவற்றை உட்கொண்டு விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். அல்லது ஒரு வேளை மட்டும் உணவு உட்கொள்ளலாம். முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள், பாடல்கள், ஸ்லோகங்கள் போன்றவற்றை கூறி வழிபட நல்லது கிடைக்கும். சஷ்டி விரத நாட்களில் முருகனின் அறுபடை வீடுகளுக்கு சென்று வழிபடுவது சாலச் சிறந்தது. சஷ்டி விரதத்தை முறையாக முருகனின் அருளை பெறலாம். சஷ்டி விரதத்தின் மூலம் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதத்தின் பெருமையாக போற்றப்படுவதற்காக சொல்லப்படும் பழமொழியாகும். திதிகளில் 6வது திதியாக வரும் சஷ்டி ஆறுமுகனுக்கு உரியதாக பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் என்ன குறை என்றால் அது நீங்க வேண்டும் என முருகனிடம் மனதார வேண்டிக் கொண்டால் அது நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. வெற்றி மேல் வெற்றி கிடைக்க சஷ்டி என்று முருகனிடம் எவ்வாறு வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதை வாருங்கள் பார்க்கலாம். சஷ்டி என்பது முருகப்பெருமானுக்குரிய நாளாகும். பொதுவாக முருகப்பெருமானுக்கு வார விரதம், நட்சத்திர விரதம், திதி விரதம் என 3 வகையாக விரதங்கள் இருக்கிறார்கள். வார விரதம் என்பது வாரந்தோறும் முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமைகளில் கடைபிடிப்பதாகும். நட்சத்திர விரதம் என்பது மாதந்தோறும் வரும் முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் இருப்பதாகும். திதி விரதம் என்பது முருகனுக்குரிய சஷ்டி திதியில் இருக்கும் விரதமாகும். இதில் வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி என மாதத்திற்கு 2 முறை சஷ்டி திதிகள் வருகின்றன. தீராத பிரச்சனையில் தவிப்பவர்கள், திருமணம் ஆகாமல் தள்ளி போய்கொண்டே இருப்பவர்கள், குழந்தை இல்லாதவர்கள், வாழ்க்கையில் தோல்விகளை மட்டுமே சந்தித்து வருபவர்கள் ஆகியோர் சஷ்டி திதியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடலாம். சஷ்டியில் விரதம் இருப்பவர்களுக்கு முருகனுக்குரிய மந்திரம், கந்தசஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி போன்ற தாராளமாக மனதார சொல்லி வழிபட வேண்டும் என்பது கிடையாது. உண்மையான பக்தியுடன் மனமுருகி முருகா என்று அழைத்து தங்களின் கோரிக்கையை சொன்னாலேயே முருகப்பெருமான் அந்த வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி தருவார் என்பது ஐதீகமாகும். அதுவும் தேய்பிறை சஷ்டி என்று வீட்டில் குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டால் வாழ்க்கையில் தோல்வி என்பதே ஏற்படாது. தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும். அதோடு நீங்கள் வேண்டுதலை முன்வைத்து விளக்கை ஏற்றுகிறீர்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் கிடைக்கும்.
இதற்காக தேய்பிறை சஷ்டி நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டின் பூஜை அறையில் முருகன் படம் அல்லது விக்கிரகம் எடுத்து சுத்தம் செய்து அலங்கரித்து வைத்து கொள்ளுங்கள். முருகன் அல்லது விக்கிரகத்தின் முன்பு 2 வாழைப்பழங்கள் ஒன்று சிறிய தட்டில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வாழைப்பழத்தின் மத்தியில் சிறிதாக குழி போன்றவற்றை ஏற்படுத்தி அதில் சிறிதளவு நெய்யூட்டி திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள். பஞ்சாமிர்தம் எப்படி முருகனுக்கு மிகவும் பிரபலமானதோ அந்த அபிஷேகம் எவ்வாறு அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அதுபோல முருகப்பெருமானுக்கு மிகவும் பிரியமான இந்த நெய் தீபமும் வேண்டுதலாகும். நெய் விளக்காக இதை ஏற்றுவது மிக சிறப்பானதாகும். இந்த வாழைப்பழத்தை தீபத்தை செவ்வாய்க்கிழமையிலும் கூட தாராளமாக ஏற்றலாம். இருந்தாலும் சஷ்டி திதியில் அதுவும் தேய்பிறை சஷ்டி என்று ஏற்றுவது மிக சிறப்பானதாகும். இந்த விளக்கை ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு கோரிக்கை முருகனிடம் முன்வைத்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அடுத்து வரும் சஷ்டி என்று இதேபோல் விளக்கேற்றி மற்றொரு வேண்டுதலையும் வைக்கலாம். இதனை நம்பிக்கையுடன் ஏற்றி வழிபடுங்கள். உங்களுடைய கஷ்டம் விரைவாக தீர்க்கப்படும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.